கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். எல்லா விதங்களையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய அத்தியாவசியமான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகின்ற தேவன். இன்னும் சொல்ல போனால் நம்ம நன்றாக இருப்பதே கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம். கர்த்தருடைய சித்தம் அதுதான். கடவுளுடைய நோக்கமே அதுதான். என்ன நோக்கம்? அவருடைய சித்தம் என்ன? பைபிள் அடிக்கடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஒரு பிரபலமான ஒரு ஜெபம் நம்ம அநேக நேரத்தில் நம்ம ஏறெடுக்கிறோம். அப்போ பரலோகத்தருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு என்பதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை குறித்த நல்ல காரியங்களை தான் அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவைக்கு போனது எல்லாமே எதற்கு என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நல்வாழ்வுக்காக தான், நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான்.